எப்போதாவது உங்களோட ஆஃபீஸ் மீட்டிங்கில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் பாஸ் உங்ககிட்ட திரும்பி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரா? அந்த நேரத்தில் உங்கள் ஹார்ட்பீட் எல்லாம் எகிரி போய் வார்த்தை வராமல் தடுமாறுவீங்க. கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் மேட் அப்ரஹாம்ஸ் இதை ப்ளம்பிங் ரிவர்சல்னு சொல்கிறாரு. அதாவது சாதாரணமாக ட்ரையாக இருக்க வேண்டிய உங்களோட உள்ளங்கை எல்லாம் வேர்த்து போயிடும். ஈரமாக இருக்க வேண்டிய வாய் சுத்தமாக காஞ்சு போயிடும். ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேஜில் பேசுகிறத விட திடீர்னு எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் பேசுகிறதுக்கு தான் ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம், இப்படி ஸ்பாட்டில் பேசுகிறது பிறக்கும்போதே வரக்கூடிய திறமை கிடையாது. திங்க் ஃபாஸ்டர் டாக் ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற புக்கின் படி இது ஒரு 6 ஸ்டெப் மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். இன்றைக்கி அந்த 6 ஸ்டெப் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப் காம். நம்ம கோல் நர்வஸை முழுசாக அழிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சமாச்சும் நர்வஸாக இருந்தால் தான் நம்ம அலர்ட்டாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். அதுக்கு பதிலாக அதோட அறிகுறிகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு என்சைட்டி மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ரொம்ப வேகமாக பேசுகிறீங்கன்னா ரூல் ஆஃப் லங் யூஸ் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கிறத விட 2 மடங்கு நேரம் மெதுவாக வெளியே விடுங்க. இது உங்கள் நர்வஸ் சிஸ்டமை அமைதியாக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னா கூலான ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் பிடிச்சிக்கோங்க. இது உங்கள் பாடி ஹீட்டை குறைச்சி உங்களை ரிலாக்ஸ் பண்ணும். 2வது ஸ்டெப் அன்லாக். ஸ்பாட்டில் பேசுகிறதுல கில்லி ஆகணும்னா நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கும்போது அது நம்ம மூளைக்கு ஓவர்லோட் கொடுத்து பேசுகிற திறமையை குறைச்சிடும். இதுக்கு பதிலாக சாதாரணமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது டேர் டு பி டல். நான் சூப்பராக பேசணும், தப்பே பண்ணக்கூடாதுங்கிற ப்ரெஷரை நீங்கள் தூக்கி போடும்போது உங்கள் மூளை ஃப்ரீயாக வேலை செஞ்சு உங்களால் நேச்சுரலாகவும் உண்மையாகவும் பேச முடியும். 3வது ஸ்டெப் ரீடிஃபைன். திடீர்னு வர கேள்விகளை ஒரு டெஸ்ட் மாதிரியோ இல்லை த்ரெட் மாதிரியோ நினைக்காம அதை ஒரு சாதாரண கான்வர்சேஷனாக பாருங்கள். தப்பு நடந்தால் பயப்பட வேண்டாம். ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி தப்பை அடுத்த தடவை பெட்டராக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்க ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க கருத்தோட உங்கள் கருத்தையும் சேர்த்து பில்ட் பண்ணுங்கள். 4வது ஸ்டெப் லிசன். சிறந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்கிறத ஆழமாக கவனிக்கிறதுல தான் இருக்குது. இதை ஹேண்டில் பண்ண பேஸ், ஸ்பேஸ் அண்ட் கிரேஸ் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், உங்கள் பேசுகிற வேகத்தை, அதாவது பேச குறைச்சி ஆழமாக மூச்சு விடுங்க. செகண்ட், அவங்க சொன்னதை வச்சு சில கேள்விகள் கேட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கான இடைவெளியை, அதாவது ஸ்பேஸ் உருவாக்குங்க. தேர்ட், உங்கள் மனசு சொல்கிறத கேட்டு உங்கள் மேலேயே ஒரு கிரேஸ், அதாவது கருணை காட்டுங்க. 5வது ஸ்டெப் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் இருந்தால் ஸ்பான்டேனியஸ்லியாக பேச முடியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் வாட், ஸோ வாட், நவ் வாட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணலாம். வாட், உங்களோட ஐடியா என்னன்னு சொல்கிறது. செகண்ட், ஸோ வாட், அது ஏன் ஆடியன்ஸ்க்கு முக்கியம்னு சொல்கிறது. தேர்ட், நவ் வாட், இதை வச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறது. கடைசியாக 6வது ஸ்டெப் ஃபோக்கஸ். நீங்கள் சொல்கிற விஷயம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கிளியராக போய் சேரணும். இதுக்கு 4 விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ப்ரிசிஷன். ஆடியன்ஸ் எதை தெரிஞ்சுக்கணும், உணரணும், பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். செகண்ட், ரெலவன்ஸ். நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேர்ட், அக்சசிபிலிட்டி. கஷ்டமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் பாட்டிக்கு ஒரு விஷயத்தை விளக்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேசுங்க. ஃபோர்த், கான்சிஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக பேசுங்க. இதோ அந்த 6 ஸ்டெப்ஸ்: காம், அன்லாக், ரீடிஃபைன், லிசன், ஸ்ட்ரக்சர், ஃபோக்கஸ்.
ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்பாட்டில் பேசுகிறது ஒரு மேஜிக் கிடையாது. அது ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். இந்த 6 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் எந்த சிச்சுவேஷன்லேயும் செம்ம கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். இந்த 6 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.